அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 234 தொகுதிகளிலும் நம்ம பாக்குறோம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 233 தொகுதியா வந்து சொல்லணும். காரணம், ஒரு தொகுதியில வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்றது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போறது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கக்கூடிய ஒரு தொகுதி, விருதுநகர் தொகுதி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகனான விஜய் பிரபாகரன் அவர்கள் களத்தில் இறங்குகிறார். எதிரில வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே அவங்க கூட்டணியில இருந்தது இதே விருதுநகர்ல. பட் இந்த முறை விருதுநகர்ல ஏடிஎம்கே எதிர்த்து களம் காண்கிறார். ஏடிஎம்கே சார்பாக விஜி கணேசன் அவர்களும், நாம் தமிழர் சார்பாக லக்ஷ்மணன் அண்ட் தாவேகா சார்பாக எஸ்பி செல்வம் அவர்களும் களத்தில் இருக்கிறார்கள். அனலிஸ்ட் பார்த்த சார் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம். எஸ், யாரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? விஜய் பிரபாகரன் எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைக்க வாய்ப்பு இருக்கிறதா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்டோட இதுக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப 2021 பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஎம்கே வந்து ஜெயிச்ச தொகுதி இது. அங்க வந்து அவங்க எடுத்த வாக்குகள் வந்து 73,000 வாக்குகள். அப்புறம் நம்ம இது பாஜக அமமுக சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 63,000 வாக்குகள். ஸோ மொத்தம் வந்து ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்கு இந்த தொகுதியில. ஓகேங்களா? அப்போ வந்து இது என்டிஏ கூட்டணி தான். அப்போ நீங்க ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கணும், பாஜக இந்த தொகுதியில நின்னுது. அப்போ இந்த தடவை அதிமுகவே டைரக்டா நிக்குது. சோ வாக்கு பிளவுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமா ஆமா. ரெண்டாவது வந்து இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா விஜய பிரபாகரன் வந்து 2024 பாராளுமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணி சார்பா நின்னாரு. அதிமுக கேண்டிடேட் நின்னாரு. டஃப் ஃபைட் கொடுத்து தோல்வியை கண்டார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 5-6 செக்மெண்ட்ல டிஎம்டிகே வந்து 2 செக்மெண்ட்ல வின் பண்ணாங்க. இந்த 6 செக்மெண்ட்ல 2 செக்மெண்ட்ல வின் பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அருப்புக்கோட்டை, அங்க வந்து 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல லீடு பண்ணாங்க. ரெண்டாவது வந்து திருமங்கலம், அதுல வந்து 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல லீட் பண்ணிருக்காங்க. ஆனா இவர் இப்ப நிக்கிற விருதுநகர் தொகுதியில -1800. ஆக்சுவலா விருதுநகர் தொகுதியில ஒரு தோத்தாரு. அதாவது செக்மெண்ட்ல. ஆமா ஆமா. இப்ப வந்து திமுகவுடைய அலையன்ஸ்லயே அவர் நிக்கிறாரு அப்படின்னும் போது அது ஒரு பெனிஃபிட் தானே? இல்ல, பெனிஃபிட்னு சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து இப்ப நீங்க இந்த தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா மிக்காரும் வந்து நீங்க மெயின் ஃபைட் வந்து அதிமுக திமுக அப்படிங்கும்போது நீங்க இப்ப வந்து அதிமுகவே டைரக்டா இங்க களம் காணுது. அதுவும் பிரிவு இல்லாம ஒன்றிணைந்த அதிமுகவா தான் இப்ப பார்க்கப்படுது அங்க. ஏன்னா ஆமா, என்டிஏவோட சேர்த்து. சோ இதனால வந்து விஜய பிரபாகரனுக்கு இது ஜெயிச்சார்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு அதிமுக வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளர் மாதிரி கிடையாது. அதிமுக இரட்டை இலை சிம்பலை நம்பிதான் நிக்கிறாங்க. பட் வேற இங்க வந்து கேப்டனுடைய மகன், திமுகவுடைய ஒரு கூட்டணி கட்சி அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல? இல்ல, திமுகவோட கூட்டணி கட்சின்ற ஒரு பலம் இருக்கு. ஆனா வந்து இங்க வந்து இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு தாவேகான்னு ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியும் வந்து நடுவில் நிக்குது இல்லையா? இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்ப தாவேகா வந்து ஒரு 10% ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சோ இது வந்து எப்படி வேணா போலாம். இது வந்து கொஞ்சம் எப்படி வந்து பாராளுமன்ற தொகுதி இழுபறியா இருந்தோ இது அசம்பிளியும் இழுபறியாக தான் இருக்கும். இந்த இழுபறியா இருந்து நீங்க அந்த லீடிங் எட்ஜ் கொடுக்கறது, லீடிங் எட்ஜ் நான் இப்ப கொடுக்கறது வந்து ஸ்லைட்டா என்டிஏக்கு கொடுக்குறேன். பட் ஆனா இது வந்து நம்ம வந்து இது வந்து இந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா நான் வந்து ஐ பிலீவ், அதாவது இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு 60-40 அப்படிங்கிற ரேஞ்சில தான் வந்து டிவிக்கு வந்து திமுக அதிமுக வாக்குகளை பிரிக்கிறது. இந்த 60-40 ரேஞ்சில் தான் பிரிக்கிறாங்கிற மாதிரி தான் முக்காவாசி ஃபீல்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் எட்ஜ். அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து பாராளுமன்றது மாதிரியே ஒரு கடைசி ரவுண்டு வரைக்கும், கடைசி 2-3 ரவுண்டு வரைக்கும் டிசைட் ஆகாம தான் போயிட்டு இருக்கும் நான் கணிக்கிறேன். ரெண்டாவது வந்து ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட இது நான் வந்து என்டிஏக்கு தரேன். பட் ஆனா வந்து இட் வில் பி a tough competition.
ஓகே, மிக்க நன்றி சார். ஆக்சுவலா இது ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷனா இருக்க போது நிறைய இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் கால் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி விருதுநகரும் ஒரு க்ளோஸ் கால், கடைசி ரவுண்ட் வரைக்கும் ஒரு இழுபறியா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் நம்ம அனலிஸ்ட் பார்த்திசாரதி சார் அவர்கள் பாக்குறாங்க. பட் யாராவது ஒருத்தர் வெற்றி தோல்வின்னு நம்ம கொடுத்தாகணும் அப்படின்ற பட்சத்துல ஏடிஎம்கேக்கு ஒரு மைனர் ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ஸோ இந்த தொகுதியை பிரிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கேக்காக நம்ம கொடுத்து வைக்கிறோம். நன்றி சார். மீண்டும் இன்னொரு தொகுதி. நன்றி.